மக்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை நிறைவேற்றி காட்டுவது தனது தலையாய கடமை என்று அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் M.K. மோகன் அவர்கள் கூறியிருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாக கண்ணப்ப நகர் வெங்கடகிருஷ்ணா நகர் குடியிருப்போர் நலசங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவித்தனர். சென்னை கோயம்பேடு அருகே கண்ணப்பன் நகர் வெங்கடகிருஷ்ணா நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் அப்பகுதியில் உள்ள மழைநீர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, சாலை பிரச்சனை உள்ளிட்ட மக்கள் வைக்கின்ற கோரிக்கைகளையும் ஏற்று அவற்றை நிவர்த்தி செய்து காட்டுவதே சங்கத்தின் முக்கிய நோக்கம். அதன் அடிப்படையில் சங்கத்தின் சார்பில் அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகள் வைத்த நிலையில் அப்பகுதி 105வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அதியமான் அவர்களையும் அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு M.K. மோகன் அவர்களையும் நேரில் சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினோம். அவை முக்கியமான கோரிக்கையான மழைக்காலங்களில் மழைநீர் வெளியேறுவதில்லை, குடிநீர் பிரச்சனை, சாலைகள் அமைத்து தர வேண்டும், ஒரு சில இடங்களில் தெருவிளக்கு அமைப்பது குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர் M.K. மோகன் அவர்களிடமும் மாமன்ற உறுப்பினர் அதியமான் அவர்களிடமும் தெரிவித்தோம். அதன் அடிப்படையில் 14/5/2025 அன்று சட்டமன்ற உறுப்பினர் M.K. மோகன் அவர்கள் மற்றும் 105வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அதியமான் அவர்களும் கண்ணப்பன் நகர் பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு பாதாள சாக்கடை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பின் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் M.K. மோகன் அவர்கள், இப்பகுதியில் உள்ள முக்கிய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் என்னிடம் தயக்கம் இன்றி தெரிவிக்கலாம். அது மட்டுமல்லாது மாமன்ற உறுப்பினர் அதியமான் அவர்கள் உங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்பார். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை உடனடியாக நிறைவேற்றி காட்டுவேன் என உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த சங்கத்தின் பொருளாளர் சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் கூறியதாவது, கண்ணப்ப நகர் வெங்கடகிருஷ்ணா நகர் பகுதியில் வெகு நாட்களாக மழைநீர் வெளியேறுவதில்லை. அது மட்டுமல்லாமல் சாலை பிரச்சனை, மின்சார பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை இவற்றுக்கெல்லாம் அரசிடம் சங்கத்தின் சார்பில் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் அண்ணாநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் M.K. மோகன் அவர்களும் மாமன்ற உறுப்பினர் அதியமான் அவர்களும் இப்பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட பின் பாதாள சாக்கடை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் உடனடியாக நிறைவேற்றப்படும். குறிப்பாக பட்டா வழங்குதல் குறித்தும் தெரிவித்திருந்தோம். அதற்கும் தமிழக முதலமைச்சரிடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்திருந்தார். எனவே பகுதியில் உள்ள முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என தெரிவித்தார். குறிப்பாக சங்கத்தின் முக்கிய நோக்கம் பகுதி மக்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை நிறைவேற்றி காட்டுவதே சங்கத்தின் முக்கிய நோக்கம் என தெரிவித்தார். இந்த நிகழ்வில் சங்கத்தின் தலைவர் திரு ரவி, செயலாளர் யாசின் அகமது, பொருளாளர் சந்திரன், துணைத் தலைவர் ரமேஷ், சங்கத்தின் ஆலோசகர் ஏழுமலை, N.K. வெங்கடேசன், லாரன்ஸ், கந்தசாமி, சட்ட ஆலோசகர் துரைராஜ், மகேஷ் மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வணக்கம், என் பேர் சந்திரன். அரும்பாக்கத்தில் வெங்கடகிருஷ்ணா நகர், கண்ணப்ப நகர் ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கத்தினால இது நாங்கள் ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சங்கம் மூலிமா நாங்கள் அரசாங்கத்துக்கு சில கோரிக்கைகளை வச்சுருந்தோம். அதில் எங்களுக்கு இந்த சம்பந்தப்பட்ட மாமன்ற உறுப்பினர் திரு அதியமான் அவர்களும், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு எம்எல்ஏ M.K. மோகன் அவர்களும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் எங்கள் கோரிக்கையை மேலிடத்துக்கு தெரிவித்து அது சம்பந்தமாக அவருங்க இந்த பகுதியில் இவ்வளோ தண்ணி நிற்கிது, 30 வருஷமாக இருக்குது, அதுக்கான எங்கள் இது பண்ணுறோன்னு சொல்லி அவங்க சில ஏற்பாடுகளை பண்ணதுனாலையும் அது சம்பந்தமாக இப்போ ராமாராவ் அப்படின்ற ஒரு கான்ட்ராக்ட் மூலிமா எங்களுக்கு இந்த நாங்கள் கோரிக்கையின் பேரில் இந்த குடிநீர், அந்த மழைநீர் கால்வாயை இது பண்ணுறதுக்காக ஒரு சம்ப் வாட்டருக்காக ஒரு பெரிய அமௌண்ட்டை ஒதுக்கி இதை எங்கள் குறைய தீர்க்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்த அதன் பேரில் நேற்றுக்கு மாமன்ற உறுப்பினர் அவர்களும் எம்எல்ஏ, எங்கள் பகுதி எம்எல்ஏ அவர்களும் பூஜை போட்டாங்க. பூஜை போட்டு அந்த பணியை துவக்கி வச்சுருக்காங்க. இது எங்கள் சங்கத்து மூலமாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறது மட்டும் இல்லாமல், மேலும் எங்கள் பகுதியில் உள்ள இந்த மக்களுக்கு உண்டான இது கரண்ட்டு, அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த பட்டா சம்மந்தமாக இங்கே கொஞ்சம் சில இஷ்யூங்கெல்லாம் இருக்குது. இந்த கரண்ட் சம்மந்தமாக சில இஷ்யூங்க இருக்குது.
சில கோரிக்கைகளை வந்து நாங்கள் நிறைவேறதுக்கு எங்கள் சங்கம் மூலிமா பாடுபடுவோன்றதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது உண்டான இந்த பகுதியில் அது வாய்ப்பு இருக்குங்களா? ஆமாம், அது இந்த ஏரியாவில் பெரிய ஏரியா அது. இந்த ஏரியாவில் வந்து ஒரு காய்கறி மார்க்கெட் மாதிரியோ ஒரு மீன் மார்க்கெட் மாதிரியோ அது அந்த இடத்துக்கு உண்டான வழி எதனா பணத்து வைக்கிறாங்க. அதுக்கு இடம் இருக்குங்களா? அதுக்கு எதனா உங்களுக்கு அந்த மாதிரி கோரிக்கை இல்லை ஒன்லி த ரெசிடென்ஷியல் சீட் மட்டும் தான் எல்லாமே. ஓகே. சாலை பராமரிப்பு என்னன்னா மேற்கு அரும்பாக்கத்தில் உள்ள 60-70 தெருவுடைய தண்ணி எங்க இந்திரா காந்தி தெரு வழியா தான் வருது. ஆமாம், எம்எல்பி டேங்க் போயிட்டு ஆசாத் நகர்ல போய் கனெக்ட் ஆகுது. ஸோ இவ்வளவு தண்ணி 2 ஸ்கொயர் கிலோமீட்டருடைய தண்ணி சர்ஃபேஸ் வாட்டர் பூரா எங்க தெருவில் வரதுனால ஒரு வாரத்துக்கு கெனால் மாதிரி இருக்குது. ஒரு வடி அந்த தண்ணி வந்து வடிகிறதுக்கு ஒரு வாரம் ஆகிடுது. அது ஒரு வாரம் ஆகிறதுனால மக்கள் நாங்கள் வந்து ரொம்ப அவஸ்தைப்படும். எல்லார் வீட்டுக்கும் அண்டர் கிரவுண்டில் தண்ணி வந்துடுது. எல்லாம் வீட்டை காலி பண்ணிக்கிட்டு வெளியில் போயிடுறாங்க அந்த ஒரு வாரத்துக்கு. ஸோ வீட்டை காலி பண்ணிட்டு ஒரு வாரத்துக்கு வெளியில் போயிடுறாங்க. அப்புறம் எல்லாம் வந்து சீனியர் சிட்டிசன் இருக்கிறவங்கெல்லாம் சீனியர் சிட்டிசன் வீட்டில் குழந்தைகள் இருக்குது. அந்த ஒரு வாரத்துக்கு வெளியில் போக முடியல. ஸோ இந்த காரணங்களால் நாங்கள் கார்பரேஷனில் சொல்லி திட்ட அறிக்கையை வந்து சமர்ப்பித்தாங்க. அந்த திட்ட அறிக்கையின் பேரில் கான்ட்ராக்டருக்கு ராமராவத்தில் கான்ட்ராக்டர் வந்து 14/5/2025 அன்று சட்டமன்ற உறுப்பினர் MK மோகன் அவர்களும் மாமன்ற உறுப்பினர் அதியமான் அவர்களும் நேற்று வந்து பூஜை போட்டு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. மேலும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதியில் அவர் மாமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து சொன்னது பிரகாரம் படி ரோடும் போட்டு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரோடுக்கும் சேங்ஷன் ஆகிருக்கு. அதனால் இந்த பகுதியில் எங்கள் சங்கம் மூலிமா மக்களுக்கு என்னென்ன கோரிக்கை, அதாவது என்னென்னா தெரு விளக்கு சரியாக எறியறதில்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பட்டா இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப நாளாக ஒரு 40-45 வருஷமாக பட்டா வந்து ஒருத்தர் பேர் மாறி போயிருக்கிறதுனால அது சம்மந்தமாக ரெவன்யூக்கும் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு தெரிவிச்சிருக்கிறோம். அது சம்மந்தமாக அந்த ரெவன்யூவில் வந்து நாங்கள் மேல் நடவடிக்கையாக மக்கள் சார்பாக நாங்கள் பயன்படுவோம். அதுபோக என்ன இருந்தாலும் இந்த பகுதிக்கு நாங்கள் இந்த சங்கத்து மூலிமா என்ன முயற்சி பண்ணி நல்லது செய்ய முடியுமோ பொதுமக்களுக்கு அத்தனை நாங்கள் செய்வோன்றதுல உறுதியாக நாங்கள் இருக்கிறோம். எங்கள் பகுதி எம்எல்ஏ வந்து என்னன்னு கேட்டினாக்கா, அத்தனை நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுத்து நாங்கள் சித்தமாக இருக்கிறோம். இந்த ரெண்டாவது டெய்லி குப்பை எடுக்கிறதுக்கு உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் அத்தனையுமே நாங்கள் நிறைவேறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். மாமன்ற உறுப்பினர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பார். என் மூலியமாகவும் மாமன்ற உறுப்பினர் மூலியமாகவும் உங்கள் கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். அதாவது உங்கள் சங்கத்து மூலியமாகவும் உங்கள் சங்கத்து மூலிமா என்ன கோரிக்கை வச்சாலும் அதை நாங்கள் நிறைவேற்றத்துக்கு நாங்கள் சித்தமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ அவர்கள் நேற்று உறுதிமொழி கொடுத்துருக்காருங்க. அதாவது மழைநீர் காலை வந்து 3-4 மாதத்துக்குள்ளே முடிச்சு கொடுத்துட்றோம். இனிமேல் மட்டும் மழைநீர் தேங்காது, பழைய மாதிரி குளம் கொட்ட மாதிரி இங்கே இருக்காது. அதுக்கு நாங்கள் உறுதி கொடுத்து நாங்களும் இதை முயற்சி பண்ணி டக்குனாங்க அது முடிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடை நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைங்கன்னு சொன்னார். அந்த ஒத்துழைப்பில் எங்களுடைய முழு ஒத்துழைப்பு அவளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கான்ட்ராக்டுக்கார் கிடைக்கின்றதை நாங்கள் உறுதி கொடுத்துருக்குறோம்.